ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து WH டைப் கொஸ்டின், அனதர் ஒன் இஸ் வேர்பல் கொஸ்டின். இந்த வேர்பல் கொஸ்டினை எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள், வாட் ஆர் யூ டூயிங்? இது WH டைப் கொஸ்டின். அதாவது WH கொஸ்டின் வார்த்தைகள் வாட், வென், விச், ஒய் இந்த மாதிரி வார்த்தைகளில் ஆரம்பிக்கிற அந்த கொஸ்டின் WH டைப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கிற கொஸ்டின் வேர்பல் கொஸ்டின், அதாவது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். வேர்பில் ஆரம்பிக்குது பாருங்கள், ஆர் அப்படிங்கிறது ஒரு பி வேர்ப், அதில் ஆரம்பிக்கிற அந்த கொஸ்டினுக்கு வேர்பல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பாக எஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும், இல்லைனா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஆர் யூ டூயிங் எனி எக்ஸசைஸ்? நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ் ஐ ஆம் டூயிங், நோ ஐ ஆம் நாட் டூயிங். இந்த மாதிரி எஸ்ஸில் ஆரம்பிக்கணும், இல்லை நோன்னு ஆரம்பிக்கணும். WH டைப் கொஸ்டினுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளனேட்டிவாக இருக்கலாம், அதாவது விவரமாக இருக்கலாம். ஹூ இஸ் மேக்கிங் நாய்ஸ்? யார் சத்தமிட்டு கொண்டிருப்பது? இஸ் ஹீ மேக்கிங் நாய்ஸ்? இதுக்கு ஆன்சர் எஸ் ஹீ இஸ் மேக்கிங் நாய்ஸ், நோ ஹீ இஸ் நாட் மேக்கிங் நாய்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினில் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஒரு கொஸ்டின் மாடல் கொடுத்துருவேன், நீங்கள் அனதர் டைப்பை கண்டுபிடிக்கணும். வாட் டு யூ வாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன வேண்டும்? இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது உங்களுக்கு பணம் வேண்டுமா? வேர்பல் கொஸ்டினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். வாட் யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு பணம் வேண்டுமா? இது எப்படி கேட்குறது? டு யூ வாண்ட் மணி? உங்களுக்கு பணம் வேண்டுமா? எஸ் ஐ வாண்ட் மணி, இதனுடைய ஆன்சர். நோ ஐ டு நாட் வாண்ட் மணி. ஓகே, ஸோ வாட் யூ வாண்ட், டு யூ வாண்ட் மணி. நவ் லுக் அட் தீஸ் கொஸ்டின்ஸ். வேர் ஹேஸ் ஹீ கான்? அவர் எங்கே போயிட்டாரு? அவர் வெளியில் போயிட்டாரா? அவுட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேர்பல் கொஸ்டின் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். வேர் ஹேஸ் ஹீ கான்? அவர் எங்கே போய்விட்டார்? ஹேஸ் ஹீ கான் அவுட்? அவர் வெளியே போயிட்டாரா? ஓகே, ஹேஸ் ஹீ கான் அவுட். இந்த ஹேஸ் அப்படிங்கிறது வேர்ப், ஸோ வேர்பல் கொஸ்டின். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆர் யூ ஹாப்பி நவ்? நீங்கள் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஹவ் ஆர் யூ? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆர் யூ ஹாப்பி நவ்? நீங்கள் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் WH டைப் கொஸ்டின். ஸோ இங்கே WH டைப் கொஸ்டின் கொடுத்துட்டேன். வேர் ஆர் யூ? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் உங்கள் கல்லூரியில் இருக்கிறீர்களா? இது எப்படி கேட்பீங்க? ஆர் யூ இன் யுவர் காலேஜ்? நீங்கள் உங்கள் கல்லூரியில் இருக்கிறீர்களா? ரொம்ப ஈஸி இந்த வேர்பல் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது. ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக வேர்பல் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ ஆர் யூ இன் யுவர் காலேஜ் அந்த கொஸ்டினில் யூ ஆர் இந்த 2 வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணுங்கள், இடத்த மாற்றி வைங்க. யூ ஆர் இன் யுவர் காலேஜ், நீங்கள் உங்கள் காலேஜில் இருக்கீங்க. இது நார்மல் சென்டென்ஸ் ஆகிடுது. ஸோ இந்த ஆர் அப்படிங்கிறத முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா அது வேர்பல் கொஸ்டினாக போயிடும். நெக்ஸ்ட் ஒன், வாஸ் தட் வேல்யூபிள்? வேர்பல் கொஸ்டின். அது மதிப்புடையதாக இருந்ததா? அதுக்கு வேல்யூ இருந்துச்சா? அது எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அந்த கேள்வி WH டைப் கொஸ்டின். ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹவு வாஸ் தேட்? அது எப்படி இருந்தது? வாஸ் தேட் வேல்யூபிள்? அது மதிப்புடையதாக இருந்ததா? ஸோ கொஸ்டின்ஸில் 2 டைப். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் WH டைப் கொஸ்டின்ஸ், செகண்ட் ஒன் இஸ் வேர்பல் கொஸ்டின். WH டைப் கொஸ்டின் வாட், வென், விச், ஒய், ஹவு, வேர் இந்த மாதிரி வார்த்தைகளில் ஆரம்பிக்கும். இதனுடைய ஆன்சர் எக்ஸ்பிளனேட்டிவாக இருக்கும். வேர்பல் கொஸ்டின் வேர்பில் ஆரம்பிக்கும், அதாவது பி வேர்ப், மாடல் வேர்ப், பி வேர்ப்ஸ் இஸ், வாஸ், ஆர், வேர், ஆம் இந்த மாதிரி வார்த்தைகளில் கேள்வி ஆரம்பிக்கும். இல்லைனா கேன், குட், வில், டூ, டஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் ஆரம்பிக்கும். இதனுடைய பதில், இந்த வேர்பல் கொஸ்டினுடைய பதில் கண்டிப்பாக எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லை நோன்னு ஆரம்பிக்கணும். ஸோ verbal questions are also called yes or no type question. ஓகே, ஸோ அதனுடைய ஆன்சர் எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால அது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களாம் இமேஜின் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.